நம் ஒவ்வொருவருக்காக தன் ஜீவனை ஒப்பு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் நெஞ்சார்ந்த அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் மொழிந்த கடைசி வார்த்தை, அதாவது 7வது வார்த்தையை சற்று தியானிப்போம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தியின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். பரிசுத்த லூக்கா 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். எனக்கு பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவிய ஓட்டத்தை பிதாவின் இடத்தில் ஒப்பு கொடுத்ததை 4 நற்செய்தியாளர்களும் தங்கள் நற்செய்தி புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வார்த்தை மிக மிக விசேஷமானது, மிக மிக முக்கியமானது. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருசபையை பேதுருவினிடத்தில் ஒப்படைத்தவர். தன் தாயை யோவானிடத்தில் ஒப்படைத்தவர். தன் திரு உடலை அரிமத்தையா ஊரானாகிய யோசேப்பினிடத்தில் ஒப்படைத்தவர். ஆனால் இங்கு தன் திரு ஆவியை தன் பிதாவினிடத்தில் ஒப்படைத்தார். This is the word of intimacy. This is the word of surrender, satisfaction, as well as the word of truth. சுயநலமற்ற வாழ்வு, முழுமையாக அர்ப்பணித்த ஒரு வாழ்வு, முழுமையான அர்ப்பணிப்பு எனலாம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவியத்திலே எப்பொழுதும் ஒரு ஆர்டர் இருந்தது. அதாவது சீரான நிலையான டிசிப்ளினை கடைபிடித்தார். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? இந்த 7வது வார்த்தை நாம் கவனிக்கும் போது மரண நேரத்தில் ஏறெடுத்த சிறு ஜபம் எனலாம். ஒரு சிறிய ஜபம். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் ஜப வீரராகவே அவர் திகழ்ந்தார். அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பார். இருட்டோடு எழுந்து தன்னந்தனியாக மலைக்கு சென்று ஜெபிப்பார். அவருக்கு கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிப்பார். இப்போது தன்னுடைய மரண நேரத்திலும் ஜபத்தை ஏறெடுத்தார். பிரியமானவர்களே, தமிழ்ல ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை. இயேசுனுடைய ஜீவியம் ஆரம்பம் முதலே இப்போது மரண நேரத்தில் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். அது முழு நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, முதல் வார்த்தை பிதாவே என்றார். தான் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இந்த பூமியிலே இருக்க போகிறோம் என்பதை உணர்ந்து இந்த கடைசி வார்த்தை பிதாவோடு உறவு வைக்கிறார், உறவாடுகிறார். மனிதனோடு பேசவில்லை. மனிதனோடு பேசல, பிதாவே என்கிறார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் சொல்லுவார், என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? மலை பிரசங்கத்தில் 17 தடவை பிதாவே பிதாவே என்று சொல்வார். இயேசு அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். பிதா என்னிலும் நான் அவரிலும் நிலைத்திருக்கிறேன். பிதாவினுடைய ஐக்கியத்தை அடிக்கடி சொன்னார். இந்த மரண நேரத்தில் கூட தன்னை அனுப்பின, தன் ஊழியத்திற்கு உத்தரவாதம் கொடுத்த
அங்கீகரித்த அந்த பிதாவை மறக்கவில்லை. என்ன பிதாவை, எனக்கு இப்படிப்பட்ட மோசமான ஒரு மரணத்தை கொடுத்து விட்டீரே என்று பிதாவை மறக்கல. மாறாக பிதாவிடம் தான் ஒற்றுமையாக இருப்பதை, உறவாடுவதை, உறவாக ஒருமையாக இருப்பதை நாம் இந்த வேத வசனத்தில் பார்க்கிறோம். அவர் பிதாவை மறக்கல. இந்த 7வது வார்த்தை வேத வசனத்தை அடிப்படையாக வைத்து ஏறெடுத்த ஒரு ஜெபம். ஜெபம் வேத வசனத்தை சார்ந்த ஒரு ஜெபம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சுற்றி திரிந்து உபதேசிக்கும் போதெல்லாம் எப்போதும் வேத வசனத்தை மேற்கோள் காட்டிதான் உபதேசிப்பார், பேசுவார். அதே போல இந்த மரண நேரத்தில் அவர் ஜெபத்தை ஏறெடுக்கும் போது வேத வசனத்தின் அடிப்படையிலே ஜெபிக்கிறார். நீங்களும் நானும் பிரியமானவர்களே, திருமறையை நன்கு வாசித்து தியானித்து நாம் வாழ வேண்டும். உங்களுக்கும் எனக்கு வெற்றி வேண்டுமா? திருமறையை நன்கு கற்று அறிந்து நாம் வாழ்விலே அபியாசப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 59வது வசனம், ஸ்தேவான் மரண நேரத்திலே கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டான். இதே ஜெபம் தான் அங்கே அவர் செய்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த கடைசி வார்த்தை, 7வது வார்த்தை 31ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை அடிப்படையாக சார்ந்து காணப்படுகிறது. இயேசு இந்த உலக வாழ்க்கை முடிக்கும் போது வேத வசனத்தோடு முடிக்கிறார். சிலுவையிலே கொடிய வேதனைப்படும் போது இயேசு கிறிஸ்து ஜெபத்தை மறக்கல, பிதாவை மறக்கல, வேத வாக்கியங்களை மறக்கல. உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? கொஞ்சம் கஷ்டம் வந்த பிதாவை இயேசு மறந்துடுறீங்களா? வேத வசனத்தை மறந்துடுறீங்களா? ஜெபத்தை மறந்து விடுகிறீர்களா? ஆனால் இயேசு கிறிஸ்து கொடிய சிலுவையினுடைய மரண நேரத்தில் பிதாவை மறக்கல, ஜெபத்தை மறக்கல, வேத வசனத்தை மறக்கல. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின 7வது வார்த்தை தீர்க்க தரிசன நிறைவேறுதலான வார்த்தை. இந்த 7வது வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் புது வாழ்க்கைக்கு நம்ம நடத்துகிறது. இந்த 7வது வார்த்தை நம் ஒவ்வொருவரும் மறு வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து செல்லுகிறது. இந்த 7வது வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் மறுமைக்கு கொண்டு போகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொல்லுவார், என் பிதாவின் கையில் இருப்பதை யாராலும் பறிக்க முடியாது, ஒருவனும் என் கையில் இருப்பதை பறிக்க முடியாது. ஒருவனாலும் பிதாவின் கையில் இருப்பதை ஒருவனாலும் பறிக்க முடியாது, எடுக்க முடியாது. அப்போ பிதாவுடைய கையில் ஆவியை ஒப்பு கொடுக்கிறார் என்று சொன்னால் டிவைன் செக்யூரிட்டி, இணையற்ற பாதுகாப்பு, இணையற்ற பாதுகாப்பு. பிதாவுடைய கையிலே ஆவி இருக்கும் போது டிவைன் செக்யூரிட்டி, தெய்வீக பாதுகாப்பு, இணையற்ற பாதுகாப்பு. நீங்களும் நானும் சொல்லணும், இயேசுவே என் வாழ்க்கை உன் கையிலே இருக்கட்டும். பிதாவே என் குடும்பம், என் பிள்ளைகள் உன் கையிலே இருக்கட்டும். யாராலும் பறிக்க முடியாது, எடுக்க முடியாது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லுவார், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்து இருக்க வேண்டும். பிலேயம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி நீதிமானை போல நான் மரிக்க வேண்டும் என்று வாஞ்சித்தான். ஆனால் அவன் ஜீவியம் செம்மையாக இல்லை. எனவே வெட்டுண்டு மரித்து போனான். எனக்கு அன்பானவர்களே, நமது ஆவி ஆண்டவருடைய கரத்தில் சமாதானத்தோடு ஒப்படைக்க வேண்டுமா? அவர்
நம்முடைய கரத்தில், பிதாவின் கரத்திலே அது ஒப்படைக்க வேண்டுமா? நாம் சரீரத்தில் எழும்பும் பாவ இச்சைகளை நாம் அழிக்கணும். முதல்ல நம்முடைய ஆவி அவருடைய கரத்தில் கொடுக்கலாம். காரணம், பிழையாம அழிக்கல. ஆகவே அவன் நீதிமானை போல அவன் மரிக்கல, வெட்டுண்டி செத்தான். ரோமர் 6 அதிகாரம் 13வது வசனம். உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நம்முடைய அவயங்கள், சரீரத்தில் இருக்க ஒவ்வொரு அவயங்களையும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது, அவருடைய கட்டுப்பாட்டில் கொடுக்கணும். வலது கரத்தை உயர்த்தி, எனக்கு நீங்க கண்களை கொடுத்தீங்க, செவியை கொடுத்தீங்க, எங்களுக்கு கரங்களை கொடுத்தீங்க, கால்களை கொடுத்தீங்க, உடலை கொடுத்தீங்க, சிந்தனையை கொடுத்தீங்க. இது எல்லாம் என் கட்டுப்பாட்டில் இருந்தால் தாறுமாறாக போகும். உம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்க. நான் இந்த அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக மாற்றி உன் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கள் அப்படி சொல்வீர்களே ஆனால் நிச்சயமாக உங்க மரண நேரத்திலும் உங்கள் ஆவி பிதாவினுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்க முடியும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பிதாவே, என் ஆவியை உன் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவி என்கிற பதத்தை பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 23வது வசனம். ஒரு மனிதன் 3 வகையான பாகங்களை கொண்டவன். 1 சரீரம், 2 ஆத்துமா, 3 ஆவி. இந்த சரீரம் மண்ணினாலே அவர் உண்டாக்கினார். பிறகு நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். நாம் ஜீவ ஆத்மாவானோம். ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனிதனுடைய ஆவி இப்பொழுது கிடைத்து விட்டது. இந்த சரீரத்துக்கும் ஆவிக்கும் இடையிலே தான் ஆத்மா இருக்கிறது. தேவன் தந்த ஆவி எப்பொழுதும் மிகவும் உற்சாகமாக இருக்கும். இந்த சரீரம் தான் அடிக்கடி வீக் ஆயிடும். பிரசங்கி 3 அதிகாரம் 21வது வசனத்திலே இந்த மனுஷனுடைய ஆவி உயிரே ஏறும். அப்போ மிருகங்களின் ஆவி தாழ பூமியிலே இறங்கும். பிரியமானவர்களே, நம்மை விட்டு, இந்த கூடாரத்தை விட்டு, இந்த தேகத்தை விட்டு ஆவி பிரிவது நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ஆவியின் மேலே எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் இயேசுவானவர் தன் ஆவியை வில்ஃபுல்லாக தந்தார். யாரும் அவரை கட்டாயப்படுத்தி உன் ஆவியை எனக்கு தாய் என்று கேட்கவில்லை. பிரியமானவர்களே, இயேசு பிதாவிடம் ஆவியை தாமாக, கொடிட்டுக் கொள்ளுங்கள், தாமாக ஒப்படைத்தார். இயேசுவிடத்தில் இருந்து எவரும் ஆவியை பறிக்கவில்லை. இயேசுவிடத்தில் இருந்து ஆவியை ஒருவரும் பிடுங்கவில்லை. அவரே தாமாக கொடுத்தார். இயேசுவிடத்தில் இந்த ஆவியை யார் கொடுத்தது? நீதிமொழிகள் 20:27வது வசனம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அப்போ கர்த்தர் தான் ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த ஆவி எப்படி இருக்கிறது? தீபமாக இருக்கிறது. தீபம் என்றாலே வெளிச்சம் தானே. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் இருக்குமா? வெளிச்சம் இருக்கிற இடத்துல அசுத்தம் இருக்குமா? இருக்காது. இந்த ஆவி என்ன செய்கிறது? பிரசங்கி 12 அதிகாரம் 7வது வசனம். ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகிறது. யார் ஆவியை தந்தார்களோ அவர்களிடத்திலே நம்மிடத்தில் இருக்கிற ஆவி அது போய் விடுகிறது. இந்த சரீரம் மண்ணுக்கு போய் விடுகிறது. இயேசு பிதாவினிடத்திலிருந்து அந்த ஆவியை பெற்றபடியால், பிதாவே, எனக்கு ஆவியை நீங்க தான் கொடுத்தீங்க, இதா நான் உன்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன். பிசாசு கிட்ட ஒப்பு கொடுக்க மாட்டேன். உறவினர்கள் கிட்ட, பெற்றோர்
விடுகிறேன், அது பத்திரமாக இருக்கட்டும். நாம் ஒரு பொருளை ஒருவர் இடத்தில் இருந்து இரவலாக பெற்றார், அந்த பொருளை என்ன செய்கிறோம்? திருப்பி கொடுக்கிறோம். அதுபோல இயேசு பிதாவே, நீங்க என்னிடம் தந்த ஆவியை உம்மிடத்திலே தருகிறேன். ஜாய்ஃபுல் சரண்டர். பிரியமானவர்களே, நீங்கள் நானும் எவைகளை யாரிடத்தில் பெற்றோமோ அவர்களிடத்தில் நாம் ஒப்படைக்கணும், ஒப்புவி கொடுக்கணும். இந்த எக்ஸாமினேஷன் ஹால்ல மாணவர்கள் எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க, முடிஞ்ச உடனே பேப்பரை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க, அப்பதான் வேல்யூ கிடைக்கும். அந்த எக்ஸாமினேஷன் ஹால்ல இருக்கக்கூடிய எக்ஸாமினுடைய கையில பேப்பரை ஹேண்ட் ஓவர் பண்ணும். அதே போல இயேசு தனக்கு ஆவியை கொடுத்த பிதாவின் இடத்தில் கொடுத்தார். டிவைன் செக்யூரிட்டி, தெய்வீக பாதுகாப்பு, சாக்ரிஃபைசல் சரண்டர், ஸ்ட்ராங் சரண்டர் எனலாம். தன்னுடைய 3 வருட ஊழியத்தை பிதாதான் ஒப்புதல் கொடுத்தார். நீ போயிட்டு ஊழியம் செய் என்று அவரை அனுப்பினது பிதா, அந்த ஊழியத்துக்கு ஒப்புதல் கொடுத்தது பிதா. ஆகவே பிதா தனக்கு கொடுத்த ஊழியத்தை சிறப்பாக செய்து முடித்தபடியால், நிறைவேற்றினபடியானால் அவர் பிதாவின் இடத்திலே ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். இயேசுவின் இடத்திலே இன்கம்ப்ளீட்னஸ் கிடையாது. என்னால் அதை செய்யவில்லை, அதை செய்ய முடியவில்லை, இதை சாதிக்க முடியவில்லை, இதை போதிக்க முடியவில்லை, அன்னாருக்கு இவர்களுக்கு நான் சுகத்தை கொடுக்க முடியவில்லை, சோ சாரி என்ற நிலைமையே கிடையாது. பிதா தனக்கு அளித்த எல்லா ஊழியத்தையும் அவர் சித்தத்தையும் முழுமையாக நிறைவேற்றினார். பிரியமானவர்களே, ஆகவே அவர் என்ன செய்கிறார்? பிதாவே, உன் கரத்தில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கடைசியாக செல்ல போகிற இடம் எது என்பதை துல்லியமாக மைனிட்டு அறிந்திருந்தார். ஆகவேதான் தன்னை முழுமையாக பிதாவின் இடத்தில் ஒப்பு கொடுத்தார். நான் தூரத்தோடு ஒன்று சொல்லட்டுமா? இன்றைக்கு அநேகருக்கு தான் எங்கே போகிறோம், தன்னுடைய வாழ்க்கை எங்கே முடிய போகிறது என்பதை அறியாமல் அநேகர் தங்கள் வாழ்வை நஷ்டப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். கிடைக்கிற வாய்ப்புகளை வீணாக்கி கொண்டே இருக்கிறார்கள். பிரியமானவர்கள், அது ரொம்ப ஆபத்து. கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் மரிப்பதற்கு முன்பு சொன்னார், இதோ நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போகிறேன், நீங்கள் வாழப் போகிறீர்கள், ஆனால் யார் யார் எந்த வழிக்கு செல்வார்கள் என்பதை யாருக்கு தெரியாது, ஆண்டவர் மட்டும்தான் அறிவார் என்று சொன்னார். எவ்வளவு வேதனையான ஒரு வார்த்தை! நாம் இந்த பூமியில் வாழும்போது என்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்த பிறகு நான் எங்கு போகிறேன் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவற்ற மரணம் வேதனையானது. நாத்திகனாகிய வால்டர் சொல்வார், நான் மனிதனாலும் தேவனாலும் கைவிடப்பட்டேன், நான் I leap into the darkness, நான் இருளுக்குள் குதிக்கிறேன் என்று சொல்லுவார். பிரான்ஸ் தேசத்து ராஜா சார்லஸ், நான் எவ்வளவு அநியாயமாக அதிகமாக ரத்தம் சிந்த வைத்து விட்டேன், எத்தனை கொலைகள், வன்முறைகள், அநியாய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தேன், நான் நித்தியத்தை இழந்து போனேனே என்று சொல்லுவார். மிராபி என்ற நாத்திகன், நித்தியம் எனக்கு நடுக்கமாக இருக்கிறது, எனக்கு மயக்க மருந்து போடுங்கள் என்று சொல்லுவார். பிரியமானவர்களே, அதே நேரத்தில் பல பரிசுத்தவான்கள் இந்த மரணத்தை புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள். அருமையான ஐயா D.L. மூடி அவர்கள் சொல்வார், இந்த மரண நாள் என்பது அல்ல, எனக்கு முடிசூட்டும் விழா நாள் என்று சொல்லுவார். ஜான் நியூட்டன் என்பவர் சொல்லுவார், நான் இப்பொழுது மரிப்போருடைய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்,
இன்னும் சில வினாடி நேரங்களிலே நித்திய ஜீவன் உள்ள தேசத்துக்கு போக போகிறேன் என்று சொல்லுவார். டாக்டர் கூலன் என்று சொல்லுவார், மரணம் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது, எவ்வளவு பாக்கியமாக இருக்கிறது, அதை எழுதும் ஆட்கள் இருக்குமே ஆனால் அந்த மரணத்தினுடைய மகிமை நான் எழுதுவேன் என்று சொன்னார். மார்கரெட் பிரியர் என்ற ஒரு சகோதரி சொன்னார், நித்தியம் எனக்கு முன்பதாக மகிமையான சமுத்திரமாக ஆனந்த நடனம் இடுகிறது என்று சொன்னார். பிரியமானவர்களே, மரணம் கண்டு பயப்படாதீர்கள். நம்முடைய வாழ்க்கை ஜீவியம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லது, அது ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது. அதே போல நம்முடைய மரணமும் சிறப்புக்குரிய மரணமாக இருக்க வேண்டும் என்பதை இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் வாழ்க்கையின் விளிம்புக்கே ஓரத்துக்கே நாம் சென்று விடும் போது பரத்துக்கு செல்வேன் என்ற அசைக்க முடியாத ஒரு நிச்சயம் நமக்கு உண்டாக வேண்டும். பிரியமானவர்களே, மரணம் என்பது முடிவு அல்ல. மரணம் புதிய வாழ்க்கைக்கு துவக்கம். மரணம் என்பது சாபம் அல்ல. மரணம் என்பது பாக்கியம். பாக்கியம். மரணம் என்பது பிரிவு அல்ல. மரணம் என்பது பிதாவோடு இணைப்பதாகும். Death is not an end but a beginning. Death is not curse but a blessing. Death is not separation but it's inclusion. எனக்கு அன்பானவர்களே, உங்க உயிரை யாரிடமும் நீங்கள் ஒப்படைக்க போகிறீர்கள்? தீர்மானம் பண்ணுங்க. இயேசு தன் ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்படைத்தார். அது டிவைன் செக்யூரிட்டி, பாதுகாப்பு, யாராலும் பறிக்க முடியாது. அதை பிதா பாதுகாத்துக் கொண்டே இருப்பார். நீங்கள் நானும் கூட இயேசை போல நம்முடைய ஆவியை, நம் ஜீவியத்தை நாம் பிதாவின் இடத்திலே இயேசு இடத்தில் ஒப்படைக்க வேண்டும். நாம் அனைவரும் கிறிஸ்துவினிடத்தில் சேரக்கூடிய ஒரு நிலைமையிலே நாம் வாழ வேண்டும். மரணத்தை கேட்டு பயப்படாதீங்க. மரணத்தை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம். இயேசு மரணத்தை சந்தித்தார். மரணம் நம்மை தழுவிக்கொள்வது வேறு, நாம் சென்று மரணத்தை தழுவிக்கொள்வது வேறு. மரணம் நம்மை தழுவிக்கொள்ளும் போது நாம் பயப்பட வேண்டாம். நாம் ஜெயிக்க முடியும். நம்மால் ஜெயிக்க முடியும். மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே கேட்க முடியும் நம்மால். காரணம், நாம் ஆராதிக்க நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை சந்தித்தார். என் பிதாவை என் ஆவியும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். மத்தேயு 27:50 பாருங்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். இயேசு மகா சத்தமாக கூப்பிட்டார். சிலுவைக்கு முன்பதாக நிற்கும் சாத்தானும் அவனுடைய கூட்டம் அவன் கேட்கும்படியாக, சிலுவைக்கு முன்பதாக பரிசேயர்கள் சதுசேயர்கள் நிற்கிறார்கள், அவர்கள் கேட்கும்படியாக, சிலுவைக்கு முன்பதாக மத தலைவர்கள் நிற்கிறார்கள், அவர்கள் கேட்கும்படியாக, கலிலேயாவில் இருந்து யூதாவில் இருந்து வந்த ஸ்திரீகள் கேட்கும்படியாக இயேசு மகா சத்தமாக கூப்பிட்டு சொன்னார், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தன்னுடைய 2 பக்கத்திலே கல்லர்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி மகா சத்தமாக சொன்னார், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். மத்தேயு எழுதிய நற்செய்தியின் புத்தகம் 27:51 வாசித்து பாருங்க. இயேசு இந்த வார்த்தை சொல்லி முடித்த பிறகு பல அடையாளங்கள் நடந்தது. ஒரு 3 அடையாளங்கள் நடந்தது. பிதாவே நாவை உம் இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார். உடனே 3 வகையான அடையாளங்கள் நடந்தது. ஒன்று விண்ணிலே நடந்தது, விண்ணிலே நடந்த அடையாளம்.
2 பூமியிலே நடந்த அடையாளம், 3 பூமி கீழே நடந்த அடையாளம். வசனம் 52 வாசித்து பாருங்க. இயேசு தன் ஆவியை ஒப்படைத்த பிறகு இந்த மூடப்பட்ட கல்லறைகள் எல்லாம் திறக்கப்பட்டது. அப்போ கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய நம்பிக்கை, நான் மரிப்பேன், என்னை அடக்கம் பண்ணுவாங்க, ஆனால் ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எக்கால சத்தத்தோடு ஆரவார சத்தத்தோடு வருவார். வரும்போது கல்லறைகள் திறக்கப்படும், நான் உயிரோடு கூட எழுப்புவேன். ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன், நான் உயிரோடு கூட எழுப்புவேன். வேதம் சொல்லுகிறது, இயேசு தன் ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்து மகா சத்தமா கூப்பிட்டு சொன்னார், ஜீவனை விட்டார். நடந்தது என்ன? நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்தது. பிரியமானவர்களே, 1 தெசலோனிக்கே 4:13-18 வசனம் வரைக்கும் வாசித்தார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். அவர் வரும்போது இரத்த சாட்சிகள், முதலில் மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்புவார்கள். அதன் பின்பு உயிரோடு கூட இருக்கிற நாம் உயிரோடு கூட எழும்ப முடியும். ஆகவே மரணம் என்பது எனக்கு முடிவல்ல, பிரிவல்ல, அதை என்னை அழிக்காது. மரணத்துக்கு பிறகு மறுமை, மறுவாழ்வு, புது வாழ்வு, பிதாவோடு இணைந்திருக்கிற வாழ்வு, பரலோகத்தில் என்றும் நடக்குகிற வாழ்வு, எப்பொழுதும் துதிக்கிற இடத்துக்கு செல்லுகிற வாழ்வு, அது காணப்படுகிறது. நான் அந்த இடத்துக்கு போவேன். இந்த 7வது வார்த்தை நமக்கு அதை தான் கற்றுக் கொடுக்கிறது. எல்லாரும் எழுந்து 2 கரங்களை உயர்த்தி, என் பிதா இயேசு பிதாவின் இடத்தில் தன் ஆவியை ஒப்பு கொடுத்தது போல நானும் என் ஜீவியத்தை, என் வாழ்க்கையை, என்னுடைய ஆவியை, என்னுடைய அவயங்களை அவரிடத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன்.